அவருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. திருமறை விசேஷமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வேதத்தில் அநேக இடங்களிலே காணப்படுகிற கருத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆமோஸின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு அஷூரன்ஸ், ஒரு வாக்குத்தத்தம். இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை, இனிமேல் வரப்போகிற காரியங்களை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். நோவா என்ற தெய்வீக அந்த கர்த்தருடைய பிள்ளையை எடுத்து, அந்த தீர்க்கதரிசியை எடுத்து இந்த உலகத்துக்கு 120 ஆண்டுகள் இந்த உலகம் பிரளயத்தினால் அழிகப் போவது என்பதை குறித்து பிரசங்கம் செய்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம். நோவா தன்னுடைய மக்களோடு கூட சேர்ந்து, அல்லது தனக்கு உதவி செய்த சிலரோடு கூட சேர்ந்து, அன்றைய உலகம் முழுவதும் சேர்ந்து தேவ ஆவியின் பெரும் வல்லமினாலே மக்களிடத்துல 120 வருஷம் வரப்போகிற அந்த அழிவை குறித்து அங்கு பேசினார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 2:5 வாசிக்கிறேன். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா 120 ஆண்டுகள் இந்த உலகம் பிரளயத்தினாலே அழியப் போகிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். மறுபடியுமாக நாம் பார்க்கும்போது, நினிவே பட்டணத்தை அழிக்கத்தக்கதாக ஆண்டவர் தீர்மானித்த போது அங்கு யோனா தீர்க்கதரிசியை அனுப்பி 40 நாட்களாக அங்கு எச்சரிக்கை செய்தார். அந்த பட்டணத்தில் யோனா 40 நாட்கள் இரவு பகலாக அரசர்கள் முதல் கொண்டு ஆண்டி வரைக்கும், பெரியவர்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் மிக வல்லமையாக அந்த நினிவே பட்டணம் அழியப் போகிறது என்று பிரசங்கம் செய்தார். அதே போலவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சோதோம் குமாரா பட்டணம் அழிந்த போது அங்கு லோத்து அந்த பட்டணத்தின் உள்ளே சென்று அந்த மக்கள் மத்தியிலே அந்த பட்டணத்தினுடைய அழிவை குறித்து பிரசங்கம் செய்தார். அதே போலவே இன்றைக்கு இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு தூதை நிச்சயமாக தருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கு முன்னதாக யோவான் ஸ்நானன் எழும்பி ஆண்டவரை பற்றி ஒரு சாட்சி சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போலவே இந்த கடைசி நாட்களிலே, இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் ஆண்டவர் ஒரு விசேஷமான தூதை வைத்திருக்கிறார். அந்த தூதை பற்றி திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல இந்த தூதை பற்றி நாம் விசேஷ விதமாக அங்கு வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் இந்த தூதை வைத்திருக்கிறார். வெளியாகமும் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, இங்கே இந்த 6ஆம் வசனத்தில இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே உலகமெங்கும் செல்லும் 3 தூதுகளை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 3 தூதுகளை ஆண்டவர் 3 தூதர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். தூதர் என்றால் தூதுகளை கொண்டு வருகிறவர் என்ற அர்த்தம். அப்படியானால் பரலோகத்திலிருந்து வந்த தூதர்கள் என்று அங்கு சொல்லும் போது, இந்த தூது மனுஷனுடைய தூது அல்ல, மனுஷனிடத்தில இருந்து வந்த தூது அல்ல, இது பரலோகத்தில இருந்து வந்த தூது. பரலோகத்தின் ஆண்டவர் இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு இந்த தூதை கொடுக்கிறார். ஆகவே அந்த நோவாவின் காலத்திலே கொடுத்தது போல
அந்த நினிவே பட்டணத்துக்கு கொடுத்தது போல, லோத்துனுடைய காலத்திலே கொடுத்தது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக அங்கு யோவான் ஸ்நானகன் கொடுத்த அந்த தூதை போல, இந்த உலகத்தின் அழிவுக்கு முன்னதாக 3 பெரும் தூதுகளை ஆண்டவர் பரலோகத்திலே இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த தூதுகள் இங்கே சொல்லுகிற பிரகாரமாக பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க, ஏனால் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தூது செல்ல வேண்டும். ஆண்டவர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் போது தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அந்த தூதை கொடுத்து, அந்த தீர்க்கதரிசிகள் உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு அதை கொடுக்கத்தக்கதாக ஏற்பாடு செய்திருக்கிறார். திடீரென்று ஆண்டவர் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அந்த காரியங்கள் வருவதற்கு முன்னதாகவே தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிவிடுகிறார். ஆகவே நாளைக்கு யாரும் எழுந்து நின்று எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லக்கூடாதபடி ஆண்டவர் அதை செய்கிறார். என்றாலும் இன்றைக்கு உலகத்தில் சாத்தான் இப்படிப்பட்ட விசேஷமான காரியங்களை கேட்க கூடாதபடி மக்களை வழிமறித்து ஆங்காங்கு அவருடைய காரியங்களிலே ஈடுபட செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய ஊரில ஏசையன் என்று ஒரு பையன் இருந்தார், ஒரு வாலிபன். அவன் எப்பொழுது பார்த்தாலுமே தலையை குனிந்து கொண்டே நடப்பான். தலையை நிமிர்ந்து ஒரு நாளும் அவன் நிமிர்ந்து நடக்கிறதை நான் பார்த்தது கிடையாது. ஆகவே அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் அவனை பத்தி என்ன சொல்லுவாங்க, குஞ்ச நிலையான் என்று சொல்வார்கள். எப்பொழுது பார்த்தாலும் அவன் அடிக்கடி என்ன செய்வான், ஒரு 4 கிடைத்தது, ஒரு 8 கிடைத்தது, ஒரு சீப்பு கிடைத்தது, ஒரு பேனா கிடைத்தது என்று சொல்லி அநேக பொருள்களை கொண்டு வருவான். இந்த உலகத்தின் மக்கள் இன்றைக்கு குனிந்த தலையர்களாக இருக்கிறார்கள். முக்கால்வாசி பேர் இந்த உலகத்தை நோக்கி பார்த்தவர்களாக இருக்கிறார்களே ஒழிய வானத்தை அண்ணார்ந்து பார்த்தவர்களாக இருக்க மாட்டோம் என்கிறார்கள். உலக கவலைகளும் உலகத்தினுடைய காரியங்களும் அவருடைய கணத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்நாளை இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலை நிமிர்ந்து பரலோகத்தையோ அல்லது வானமண்டலங்களையோ பார்ப்பதற்கு அவர்களுக்கு அவகாசம் கிடையாது. இந்த உலகத்தில் இனிமேல் நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் வெகு திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இதை நாம் கேட்பதற்கு முன்னதாக தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, உம்முடைய சன்னிதானத்திலே நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வசனங்களை கேட்க காத்திருக்கிறோம். அன்புள்ள தெய்வம், இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் பேசும் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை எடுத்து பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று நான் அறிக்கையிடுகிறேன். தகப்பனே, நான் அல்ல, நீர் பேசும் ஆண்டவரே. தேவாவியனர் தாமே ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் இந்த முக்கியமான தூதுகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக, உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே பேசும். கர்த்தாவே பேசும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜெபங்களும் பரம்பிதாவே, ஆமென். இன்றைய இந்த தூது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிற 3 தூதுகள், 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்று இதற்கு பெயர். இங்கே நான் வாசித்த பிரகாரமாக, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அப்படியானால் இந்த தூதர்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற, அப்புறம் பாருங்கள் 8வது வசனத்துல வேறொரு தூதன் பின் சென்று, அங்க 2வது தூதனுடைய தூதை நாம் வாசிக்கிறோம் 8வது வசனத்துல. 9வது வசனத்துல அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து, ஆகவே 3 தூதர்களுடைய அந்த தூதுகளை இங்கே நாம் வாசிக்கிறோம். இதனுடைய முடிவாக 18ஆம் அதிகாரத்துல, 18ஆம் அதிகாரம், வெளியாகமம் 18ஆம் அதிகாரம், இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன். ஆகவே இந்த 4 தூதர்கள் இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தூதுகள் என்ன என்பதை பற்றி இந்த நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆராய்ச்சி செய்வோம். ஆனால் இந்த தூதுகள் திருமறை சொல்லுகிறது எல்லா சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷை கூட்டத்தாருக்கும், சகல ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அப்படியானால் இங்கு சொல்லப்படுகிற இந்த தூதுகள் சுவிசேஷத்தினுடைய ஒரு பாகம். சுவிசேஷம் ஆண்டவர் அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அந்த சுவிசேஷம், அது அப்படியே ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், பின்பு யூத ஜனங்களுக்கும், பின்பு கிறிஸ்தவர்களாகிய நமக்கும்
அந்த சுவிசேஷம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த சுவிசேஷத்தினுடைய கடைசி தூது, அந்த சுவிசேஷத்தினுடைய கடைசி தூதை கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் பார்க்கும்படியாக அங்கு சொல்லுகிறார். இங்கு வெளியாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே அங்கு 2வது வசனத்திலே வாசிக்கிறேன். திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தனது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? மிகுந்த சத்தமிட்டு. ஆகவே இந்த தூதானது பெரும் வல்லமையோடு உலகம் எங்கும் போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையோடு, ஆவியானவருடைய பெரும் வல்லமையோடு போய் கொண்டிருக்கிறது. சிங்கத்தை போல கர்ச்சித்து என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த தூதனுடைய ஒரு கால் பூமியின் மேலும் ஒரு கால் சமுத்திரத்தின் மேலும், ஆகவே உலகம் முழுவதும் ஆட்கொண்ட அந்த தூதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த தூதை பற்றி திருமறை பேசும்போது அதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படியானால் இப்பொழுது சொல்லப்படுகிற அந்த தூது ஆண்டவர் ஆதியிலே தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த சுவிசேஷத்தினுடைய ஒரு கடைசி பகுதி, நித்திய சுவிசேஷம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதியை நாம் வாசிக்கும் போது 1வது தூதன் மிகுந்த சத்தமிட்டு, அப்படியானால் அனைவரும் கேட்க வேண்டும். இதை யாரும் கேட்க கூடாதபடி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் மக்கள், அவர்கள் எந்த மக்களானாலும் சரி, இந்துக்கள், மகமதிகள், கிறிஸ்தவர்கள், எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு தூது. இந்த தூது இன்றைக்கு உலகமெங்கும் எழுத்து வடிவிலே, புத்தக வடிவிலே, ரேடியோ மூலமாக, டெலிவிஷன் மூலமாக போய்கொண்டிருக்கிறது. உலகத்தில் 258 ரேடியோ ஸ்டேஷன்கள் இந்த தூதை இன்றைக்கு ஒளிபரப்பித்துக் கொண்டிருக்கின்றன. அதே போலவே 258 டெலிவிஷன் ஸ்டேஷன்கள் இந்த உலகத்தில் இந்த தூதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி என்ற ஸ்தாபனம் இந்த உலகத்தின் எல்லா அநேகமாக முக்கியமான மொழிகளிலே இன்றைக்கு இந்த தூதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. அது இல்லாதபடி ஏராளமான புத்தகங்கள், ஏராளமான பேம்லெட்ஸ், இவைகள் மூலமாக இந்த தூதுகள் உலகமெங்கு போய் கொண்டிருக்கின்றன. ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த விதமான கூட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்காக நடத்தப்படுகிறதே ஒழிய ஏன் இந்துக்களுக்கு நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணக்கூடாதா என்று ஒரு கேள்வி எழும்புகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கூட்டங்கள் விசேஷமாக கிறிஸ்தவ மக்களுக்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த தூதுகளை நாம் பிரசங்கம் பண்ணும் போது ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்கள், வேறு யாருக்காவது போய் அதை மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடாதா என்று. உதாரணமாக, நான் நாகப்பட்டினத்திலே இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் போது அப்பொழுது அங்கு காலையில, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில வாரம் நோட்டீஸ் அடித்து கொடுப்பார்கள். அந்த நோட்டீஸ் எடுத்துக்கொண்டு நான் ஒரு பக்கமாக போய் ஜனங்களை வாருங்கள் என்று கூப்பிட்டு கொண்டு வந்தேன். அங்கே போன போது அங்கு லூத்தரன் மிஷன் சபை போதகர் மிஸ்டர் ஜேக்கப், ஜேடி ஜேக்கப் என்பவர், அவருடைய வீட்டை பார்த்தேன். அவருடைய வீட்டுக்கும் தட்டி அவருக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்தேன். அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு பழுத்த பழம், ரொம்ப வெண்மையாக இருப்பார், நரைமுடி, லண்டன்லே படித்தவர், லுத்தரன் மிஷனை சேர்ந்தவர், தரங்கம்பாடியை சேர்ந்தவர் அவர். ஆகவே அவர் அதை பார்த்துட்டு, நான் அப்பொழுது மிக இளைஞனாக இருந்தேன், தம்பி இங்க வா என்று கூப்பிட்டார். உள்ளே கூப்பிட்டு எனக்கு காப்பி கொண்டு வர சொன்னார். நான் காப்பி குடிப்பதில்லை என்று சொன்னேன். பால் கொடுத்துட்டு சொன்னார், நீ நல்ல ஊழியத்தை செய்கிறாய் தம்பி, நான் உன்னை பாராட்டுகிறேன். ஆனால் இந்த நோட்டீஸ் நீங்க ஒரு இந்துக்களுக்கு ஏன் கொண்டு போய் கொடுக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், ஐயா, நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு சில கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்டார். லண்டன்ல படித்தவர் அவர். சரி என்று சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இந்த சிங்கம் ஒரு 2 ரெக்கை வைத்துக் கொண்டு, கரடி 3 எலும்புகளை வாயிலே கவ்விக்கொண்டு, ஒரு சிவிங்கை 4 ரெக்கைகள் 4 தலைகள், இதெல்லாம் என்ன என்று எனக்கு விளங்கவில்லை ஐயா, நீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறீர்களா என்று கேட்டேன். நிச்சயமாக, நீ நாளைக்கு இங்கே சாயங்காலம் 4 மணிக்கு வா, உனக்கு நான் விளக்கி காட்டுகிறேன் என்று சொன்னேன். சரி, நான் அடுத்த நாள் சாயங்காலம் 4 மணிக்கு நான் போனேன். அந்த அம்மா என்ன, குழந்தைகள் இல்லை அவர்களுக்கு. அந்த அம்மா என்ன பார்த்துன்னு, தம்பி என்ன பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போனேன், ராத்திரி எல்லாம் புஸ்தகத்தை தேடி 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 பார்த்து வாசித்து தூங்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அவர் போய் பார்த்த போது கண்கள் எல்லாம் சிவந்திருந்தது, முடியெல்லாம் அப்படியே மேல் குத்தி நின்றது. வாங்க தம்பி என்று உட்கார வைத்தார். பானம் கொண்டு வந்து கொடுத்தார். சொல்லிவிட்டு சொன்னார், எனக்கு இன்னும் கொஞ்சம் சிறிது டைம் கொடு தம்பி, ஒரு 3 நாள் டைம் கொடு,
அதை நான் உனக்கு விளக்கிச் சொல்கிறேன் என்று சொன்னார். சரி, 4வது நாள் நான் போய் பார்த்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், என்னை மன்னித்து விடப்பா, எனக்கு இது தெரியாது. நான் ஏதோ தெரிந்திருக்கும் என்று நான் நினைத்தேன், ஆனால் இது தெரியவில்லை. அன்றைக்கு பிரசங்கம் அந்த 4 மிருகங்களை பற்றி தான். அப்பொழுது நான் சொன்னேன், அது இந்த பிரசங்கம் அதை பற்றி தான் ஐயா. இப்ப நீங்க சொன்னீங்களே இந்துக்களுக்கு போங்கன்னு சொன்னீங்களே, கிறிஸ்தவங்களுக்கே இது தெரியலையே. அப்படியானால் நாங்கள் இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லாரையும் தான் கூப்பிடுறோம், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னேன். அவர் அந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு அந்த கோயிலை அனௌன்ஸ் பண்ணி அந்த கோயிலை சேர்ந்த ஏறக்குறைய 800-900 பேரும் அந்த கூட்டத்துக்கு வந்தாரு. அது மாத்திரமல்ல, அந்த லுத்தர் மிஷன் கொயர், அதுல ஒரு 30-40 பேர் ரொம்ப அழகாக பாடுது. அந்த கொயரையே இங்க கொண்டு வந்து எங்களுக்காக பாடும்படி வைத்து விட்டார். ரொம்ப உற்சாகமாக அந்த கூட்டம் முழுவதுமாக அவர் வந்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறை ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. இது அநேக சமயங்களிலே நாம் அது சரியாக கேட்க முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம், அல்லது அறிந்து முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்ற அந்த சீஷர்களுக்கு அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், 12 சீஷர்கள் மாத்திரமல்ல, 70 அங்கே மற்ற 70 எல்டர்ஸ் அங்கே இருக்கிறார்கள். 500 கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கு முன்னால்தான் ஆண்டவர் பரமேறி போனார். அந்த சீஷர்களிடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்கள் முதலாவதாக எங்க போகணும், எருசலேம்ல பிரசங்கம் பண்ணுங்க, அப்புறம் யூதேயாவில போங்க, பின்பு சமாரியாவில் போங்க, அப்புறம் பூமியின் கடைசி வரைந்து போங்க. அப்படியானால் எருசலேம்ல யார் இருக்கிறாங்க? யூதர்கள், வேதம் படித்தவர்கள், முன்னாலேயே தேவனுடைய பிள்ளைகள், 1500 வருஷமான கிறிஸ்துவ ஆண்டவருடைய சபை. அது அங்கதான் முதல்ல போய் பிரசங்கம் பண்ணி சொல்ற. நீங்க நன்றாக கவனிக்கணும், புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லுகிறது தான் நான் உங்களை மத்தியில சொல்லுகிறேன். ஏனென்றால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்தவ மக்கள் சத்தியம் முழுவதையும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சத்தியம் முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு பகுதி, ஆண்டவர் பிறந்தார், இறந்தார், பரமேறி போனார், இந்த காரியத்தோடு நின்று விடுகிறார்கள். இதற்காகவே இந்த வேதம், இவ்வளவு பெரிய வேதம் நம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வேத புத்தகம் எவ்வளவு தெரியும்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே முதலாவது இந்த அறிவிப்பு, முதலாவது இந்த சுவிசேஷம் பூரணமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் தெரியணும். நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இதை பற்றி பேசும்போது, நீங்க புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார். இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில 6வது வசனத்திலே வாசிக்கிறேன். 6வது, இந்த 12 இயேசு அனுப்பையில் அவர்கள் கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால் 5:6, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களில் பிரவேசிக்காமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் இந்த விதமான பூர்ணமான ஒரு சுவிசேஷம், ஒரு செய்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல தெரிய வேண்டும் என்று சிந்திக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியில தான் முதல்ல பிரசங்கம் பண்ணார். எருசலேம்ல தான் போய் பிரசங்கம் பண்ணி சொல்றார். அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் பூர்ணமாக தெரியணும், இந்த தீர்க்கதரிசனங்கள் பூர்ணமாக தெரியணும். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த 40 நாள் கூட்டங்களிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஐயா இத்தனை வருஷம் நாங்க கிறிஸ்துவலாக இருந்தோ, இதெல்லாம் தெரியலையே, எங்களுக்கு புரியலையே, எவ்வளவோ காரியங்கள், மறைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த மாதிரி இந்துக்களிடத்திலே போங்களேங்கிற காரியத்தை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே யோசிக்காமல் சொல்லி விடுகிறோம். ஆகவே காணாமல் போன இஸ்ரவேல் இடத்துக்கு முதல்ல போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்ற. முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் முழுவதுமாக இந்த தூதுகளை கேட்கணும். அப்புறம்தான் மற்றவர்களுக்கு. முதல் விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு, இங்க மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பிசாசு விரட்டப்பட்டவன், அவன் ஆண்டவருக்கென்று சாட்சியாக மாறின போது ஆண்டவர் அந்த பிசாசு விரட்டப்பட்டவனிடத்துல என்ன சொன்னார் என்றார். நான் வாசிக்கிறேன், மார்க் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறேன். 18, அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு விடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். புரியுதுங்களா? அப்படியானால் இந்த ஆண்டவருடைய தூதை முதல்ல வீட்டுக்கு போய் சொல்லு, முதல்ல என்னுடைய இனத்தாருக்கு போய் சொல்லு, அப்புறம் உன்னுடைய ஜனத்தாருக்கு போய் சொல்லு, உன்னுடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பிள்ளைகள் மத்தியில போய் சொல்லு, அப்புறம் நீ புதர் ஜாதியார் இடத்திற்கு போ என்றுதான் ஆண்டவருடைய வாக்கு இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கு இந்த விசேஷமான தூதுகளை அமைக்க விசேஷமாக இந்த கூட்டங்கள் போடப்பட்டிருக்கின்றன. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
இந்த விசேஷமான அந்த தூது ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக உலகமெங்கும் போக வேண்டிய அந்த தூது. அந்த தூதை இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த தூதுகளை பற்றி அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள்? கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், விசுவாசம் ஒன்றிருந்தால் போதும், விசுவாசம் என்று ஒன்றிருந்தால் போதும் என்று அவர் அடித்து பேசிக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், இதை பாரு தம்பி, விசுவாசம் என்று ஒன்றிருந்தால் போதும் என்று சொன்னால் ஆண்டவர் இவ்வளவு பெரிய புஸ்தகத்துல விசுவாசம் என்று ஒரே வார்த்தை எழுதி கொடுத்திருக்கலாம். இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்? இந்த வேத புத்தகத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த வேதத்தின் அதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு என் கண்களை திறந்தரலும் என்று நாம் அடிக்கடி ஜெபம் பண்ணுகிறோமே, இந்த வேத புத்தகத்தின் எத்தனை காரியம் நமக்கு தெரியும்? இந்த வேத புத்தகத்தினுடைய இவ்வளவு புத்தகங்களை எழுதி கொடுத்திருக்காரு, எதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத புத்தகத்தில் தியானம் பண்ணு, இரவு பகலமாக தியானம் பண்ணு ஆண்டவர் சொல்லுகிறாரு. எதற்காக? இந்த வேத புத்தகத்தை நாம் படிக்க வேண்டும், இதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், இதை பற்றி தியானம் செய்ய வேண்டும். வேத புத்தகத்தின் ஒரு பகுதி அல்ல, இந்த வேத புத்தகத்தின் எல்லா பகுதிகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்காகத்தானே இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தானே இதை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்துக்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கத்தக்கதாக விசேஷமாக உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரியுங்கள். இந்த காரியங்களை கேட்டு அது பயனடைங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது விசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தூது என்னவென்றால், முதலாவது தூது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்படியானால் இந்த உலகத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 தூதர்கள், அடுத்தபடியாக இந்த 4வது தூதன், இந்த 4 தூதுகளோடு இந்த உலகத்தின் சுவிசேஷம் முடிகிறது. இந்த 4 தூதர்களுக்கு அப்புறம் வேறு விதமான தூதை ஆண்டவர் இந்த உலகத்திற்கு தருகிறதில்லை. இந்த 4 தூதுகளோடு இந்த உலகத்தினுடைய அந்த ரட்சிப்பின் செய்தி முடிந்து விடுகிறது என்று வேதம் நமக்கு அங்கே சொல்கிறது. அங்கு வெளியாகமத்தின் புத்தகத்திலே தொடர்ந்து ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், ஒரு தூதன் ஒரு காலை சமுத்திரத்தின் மேலும் இன்னொரு காலை பூமியின் மேலும் வைத்தாரே, அந்த தூதன் உலகளாகிய வேலையை பற்றி உலகம் முழுவதையுமாக அவர் கவர் பண்ணுகிறார். அந்த தேவ தூதன் என்ன சொல்லுகிறார் என்றால், 5வது வசனத்திலே வாசிக்கிறேன். வெளியாகமும் 10:5-6, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படியானால் இந்த தூதன், இந்த 4 தூதர்கள், இந்த தூதர்கள் உடைய அந்த தூது முடிந்தவுடனே இனி காலம் செல்லாது. There is no time. இனிமேல் காலம் இல்லை. அப்படியானால் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாமே மளமளமள என்று ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறது. ஆகவே இந்த 3 தூதுகளையும் நாம் மிகவும் கவனமாக கேட்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக, மிகுந்த சத்தமிட்டு. அப்படியானால் இப்பொழுது சொல்லுகிற அந்த தூது ஒரு வல்லமையான ஒரு தூது, மக்கள் நிச்சயமாக கேட்க வேண்டிய ஒரு தூது, மக்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வேண்டிய ஒரு தூது. அப்படி அதற்காகத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? மிகுந்த சத்தமிட்டு சொல்லுகிற, அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. அப்படியானால் இந்த தூது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் கடைசி கால மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு தூது என்னவென்றால், தேவனுக்கு பயப்படுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் மனிதர்களுக்காக பயந்து கொண்டிருந்தோம், அரசாங்கத்துக்காக பயந்து கொண்டிருந்தோம், பெரியவர்களுக்காக பயந்து கொண்டிருந்தோம். ஒருவேளை இந்த சத்தியங்கள் நமக்கு வரும்போது அப்பா என்ன சொல்லுவாரோ, அம்மா என்ன சொல்லுவாரோ, அண்ணன் என்ன சொல்லுவாரோ, மாமா என்ன சொல்லுவாரோ, உலகத்தின் மக்களுக்காக பயந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உலகத்தின் காரியங்களுக்காகவும் மக்களுக்காகவும் அதிகாரங்களுக்கும் பயந்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் தூது என்ன? தேவனுக்கு பயந்து. ஆகவே இப்பொழுது இருக்கிற அந்த காலம்
தேவனுக்கு பயப்படுகிற காலம், மனிதனுக்கு அல்ல, வேறு மற்ற காரியங்களுக்கு அல்ல. அதனால இந்த மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு பயப்படாது என்று சொல்லல. அப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு பயந்த போதிலும் இப்பொழுது எல்லாருக்கும் மேலாக தேவனுக்கு பயந்து, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய தேவன், அவர் அரசாளுகிறவர், நாம் அவருடைய குடிமக்கள், அவராலே இருக்கிறோம், பிழைக்கிறோம், வாழ்கிறோம், அசைகிறோம், அவருக்குள் நிலை நிற்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பிரகாரமாக அப்படிப்பட்ட அந்த தேவனை விசேஷ விதமாக நினைத்து அவருக்கு பயந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பயபக்தியுடையவர்களாகி அவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு மகிமையை கொடுங்க. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தினுடைய அந்த மத்திய பாகம் என்னவென்றால் வணக்கம் செய்கிறோம், ஆண்டவருக்கு தொழுகை செய்கிறோம். அந்த தொழுகையினுடைய மத்திய பாகம் என்னவென்றால் give glory to God. கடவுளுக்கு அவருக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்துங்க. இன்றைக்கு உலகத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? எல்லா மகிமையும் கனத்தையும் மனிதனே எடுத்துக்கொள்கிறான். நான் செய்தது இது, நான் இப்படி செய்து விட்டேன், நான் அப்படி செய்து விட்டேன், நான் அநேக வருஷ காலமாக பாடுபட்டு இதை காரியத்தை செய்து விட்டேன், நான் இந்த சபையை கட்டினேன், அந்த சபையை கட்டினேன், இத்தனை பேருக்கு ஆண்டவருடைய பாத்திரை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நான் இந்த 40 வருஷ கால ஊழியத்திலே பெரிய பெரிய காரியங்களை நான் செய்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பேசுகிறதையும் இப்படி பேசி பெருமைப்படுகிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துங்கள். கடவுளுக்கு கொடுக்கிற அந்த மகிமையை மனிதராகிய நாம் ஒரு நாளும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏதோ நான் ஒரு காரியத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது நான் செய்வதல்ல, இது ஆண்டவர் செய்வது. ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் இன்றும் என்றும் என்றைக்கும் உண்டாகட்டும். மனிதர்களாகி நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இறைவனுடைய கிருபை இல்லாமல், இறைவனுடைய வல்லமை இல்லாமல், இறைவனுடைய பலம் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு வீட்டை கட்டினேன், ஆண்டவர் அந்த வீட்டை கட்டுவதற்கு எத்தனை உதவி செய்தார். அந்த கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு கொடுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் இதை செய்தேன், அதை செய்தேன் அப்படி சொல்லாதபடி, ஆண்டவர் இந்த அற்பனாகி என்னை எடுத்து, இந்த நீசனாகி என்னை எடுத்து இவைகளெல்லாம் செய்யும்படியாக அருள் தந்திருக்கிறார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அவருக்கு மகிமையை கொடுங்க, அவருக்கு கனிகள் கொடுங்க. The core of all worship is to give glory to God. நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோமே, அந்த தொழுகையினுடைய அந்த மத்தியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு மகிமையை கொடு, அவருடைய மகிமையை நீ எடுத்துக் கொள்ளாதே. இன்றைக்கு நாம் வாழ்வதும் அவராலே, நாம் பிழைப்பதும் அவராலே, நாம் இருப்பதும் அவராலே, நாம் அசைவதும் அவராலே, எல்லாம் அவராலே தான். நமக்கு ஏதோ ஒரு சில சொத்து இருக்கிறது என்றால் அவர் கொடுத்தது அது. நமக்கு ஒரு கல்வி இருக்கிறது என்றால் அது அவர் கொடுத்தது. நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அன்பான ஒரு மனைவி இருக்கிறாள், அது அவர் கொடுத்த ஈவு. நமக்கு ஒரு நல்ல கணவன் இருக்கிறான், அது அவர் கொடுத்த ஈவு. நமக்கு ஒரு வீடு இருக்கிறது, கர்த்தர் இறக்கமாக அந்த வீட்டை நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் சொல்லிக் கொள்வது இப்படித்தான், ஆண்டவர் கொடுத்தது, அவருடைய நாமத்துக்கு துதியை செலுத்துங்கள், நாம் அல்ல. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அல்ல, நம்மால் ஒன்றும் முடியாது. கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுங்கள். ஆகவேதான் திருமறை விசேஷமாக என்ன சொல்கிறது என்று சொன்னால், அங்கு பிரசங்கியினுடைய புத்தகத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 12, 13, 14 வாசிக்கிறேன். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்த அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இங்கே வாசிக்கிறோம், தேவனுக்கு பயந்து, அங்கேயே என்ன செய்யறான், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் அங்கே ஆண்டவர். இங்கே என்ன சொல்லுகிறார், தேவனுக்கு பயந்து அவரை கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷரும் மேலும் விழுந்த கடமை இதுவே. இது ஒரே காரியத்தை ஆண்டவர் 2 விதமாக தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு அங்கு சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்துங்கள். அப்படியானால் மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன?
அவருடைய கற்பனையை கை கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அந்த மகிமையும் கனத்தையும் நான் செய்ய வேண்டும். இப்பொழுது நாம் இந்த உலகத்தில், இந்த கடைசி நாட்களிலே இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் என்றால், அந்த உலகத்தில் வாழ்கிறதனுடைய முக்கியமான நோக்கமே என்னவென்றால் தேவனுக்கு பயந்து. ஒருவேளை நாம் இதுவரைக்கும் யார் யாருக்கோ பயந்து கொண்டிருந்தால் அந்த பயம் எல்லாவற்றையும் வெட்டி விட்டு உதிரி விட்டு தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்க. அதுதான் இந்த தூதனுடைய ஒரு காரியம். காரணம் என்ன? சீக்கிரத்தில் பெரிய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கப் போகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு என்று சொல்லும் போது இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு, பிகாஸ் தேவன் என்று சொல்லும் போது இந்த வார்த்தைகளைத்தான் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப தேவனுக்கு பயப்படுவது என்று சொல்லும் போது இந்த வேதத்தின் வசனங்களுக்கு பயப்படுவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படுவது, அதைத்தான் அங்கு பேசுகிறது. எதற்காக அங்கு பயப்பட வேண்டும்? எதற்காக அந்த மகிமையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும்? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இங்கு பிரசங்கில நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்கிறார். ஆகவே இப்படி நடக்க போவதனாலே அவருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயப்படுங்கள், அவருக்கு பயந்து மகிமையை கொடுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவர் அதைத்தானே கடைசியில் கேட்க போகிறார். நியாய தீர்ப்பிலே என்ன கேட்க போகிறார்? என்னுடைய வசனத்தை கை கொண்டாயா? என்னுடைய கற்பனைகளை கை கொண்டாயா? யோவான் 12ஆம் அதிகாரம் 47-48 வாசிக்கிறேன். யோவான் 12:47-48, ஒருவனின் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். கவனிங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரை தள்ளி விடுகிறோம். புரியுதுங்களா? அவரை தள்ளுவது என்பது என்ன? இந்த வார்த்தைகளை தள்ளிவிட்டால் அவரை தள்ளிவிட்டோம் என்று அர்த்தம். இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் அவரை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனமே கடைசி நாட்களில் அவனை நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவர் அங்கு சொன்னார். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு இதை பற்றி அங்க பேசும்போது சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தோம், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாகவும் சொன்னார். 10 கற்பனையை அங்க மேற்கோள் காட்டுகிறார். 12 சுயாதீன பிரமாணத்தினால், அந்த 10 பிரமாணத்தினாலே நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். புரியுதுங்களா? அதற்கேற்றபடி பேசி, அந்த 10 பிரமாணங்களுக்கு ஏற்றவாறு பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் அதன் மூலமாகத்தான் நீங்கள் நியாயம் தீர்க்க போகிறீர்கள். ஆகவே அந்த 10 கற்பனையும் ஆண்டவர் சொன்ன அந்த வசனங்களும் இதற்கு முன்னாக நாம் நிற்க வேண்டும். ஆகவே நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. நான் உங்களுக்கு அதை பற்றி சொன்னேன். 2300 ராப்பகலை பற்றி நான் சொன்னேன். இந்த தூது முதலாவதாக இந்த உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டது 1844 ஆண்டு. ஏனென்றால் உங்களுக்கு நான் முன்னாலேயே 2300 ராப்பகலை பற்றி நான் சொன்னேன். 2300 ராப்பகல் செல்லும். தானியேல் 8:14. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று நான் உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன். அப்படியானால் அந்த 2300 ராப்பகல் என்பது 2300 வருஷம். அந்த வருஷம் எப்பொழுது தொடங்குகிறது? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை பிறப்படுவதன் முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கு சரித்திரத்திலே அந்த எருசலேமை கட்டுவதற்கு ஒரு ஆதரவு கொடுத்து சட்டம் போட்ட அரிஸ்டாத்தா என்று சொல்லப்பட்ட அந்த ராஜா 457 கிமு 457 அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதுல இருந்து அந்த 2300 வருஷத்தை கணக்கிட்டு பார்த்தால் 1844 வருஷத்திலே அது முடிகிறது. கிறிஸ்துவுக்கு பின்பு 1844. இந்த 1844 சரிதானா, இது உண்மையான தேதிதானா என்பதற்கு அத்தாட்சியாக ஆண்டவர் அந்த 2300 ராப்பகல்ல சில காரியங்களை அங்கே கொடுத்திருக்கிறார். அதை நிரூபணம் பண்ணுவதற்கு, அது சரிதானா என்று கணக்கு பார்ப்பதற்கு.
ஆண்டவர் சொன்னார், உன் ஜனத்துக்காக 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களே குறித்துக் கொண்டு நாளை வாசிங்கள். அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உன் ஜனத்திற்காக 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் யூதர்களுடைய அந்த தவணையின் காலம் அந்த 70 வாரங்கள். 70 வாரம் என்றால் 490 நாள். 490 நாள் என்றால் தீர்க்கதரிசன பிரகாரம் 490 ஆண்டுகள். அப்படியானால் 490 ஆண்டுகள் இஸ்ரவேலருக்கு அங்கு அவர்களுக்கு தவணையின் காலமாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், அந்த 70 வாரத்தில ஒரு வாரம், அப்புறம் 69 வாரம் என்று அதை 2ஆக பிரித்தார். ஒரு வாரம் ஏன் என்றால் எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு ஒரு வாரம் ஆகும். இந்த 7 வாரங்கள் என்றும், அப்புறம் அது 62 வாரங்கள் என்றும், அப்புறம் ஒரு வாரம் என்று 3ஆக பிரித்தார். அப்படியானால் 7 வாரங்களிலே தேவாலயம் கட்டப்பட்டது 40 வருஷம் ஆச்சு. அப்புறம் 62 வாரம் முடிவிலே மேசியா அபிஷேகம் எனப்படுவார். அதே பிரகாரமாக 62வது வாரம் முடிவிலே அங்கு இயேசு கிறிஸ்துவானவர் AD 27 அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதற்கப்புறம் ஒரு வாரம் இருக்கிறது. அந்த ஒரு வாரத்திலே பற்றி பேசும்போது கடைசி ஒரு வாரத்திலே அந்த வாரம் பாதி சென்ற போது 3 வருஷத்துல அந்த மேசியா சங்கரிக்கப்படுவார். அதே பிரகாரமாக 3 வருஷம் ஊழியம் செய்து அவர் மரித்து போனார். அப்புறம் 3 வருஷம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 3 வருஷம் கழித்து 34வது ஆண்டிலே அப்போஸ்தலராகிய பவுலும் மற்றவர்களும், நீங்கள் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடினாலே நாங்கள் அந்நியருக்கு போகிறோம், புறஜாதிகளுக்கு போகிறோம் என்று போய்விட்டார்கள். அந்த யூதருடைய தவணையின் காலம் அந்த 34வது ஆண்டு முடிந்து விட்டது. அப்படியானால் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது, மேசியாவானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டது, அந்த மேசியாவானவர் அங்கே இறந்தது. இவைகள் எல்லாம் கச்சிதமாக சரியானபடி நிறைவேறி இருக்கிறது சொன்ன நாட்களிலே தீர்க்கதரிசன பிரகாரம். இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறி இருக்கிறதுபடினாலே அந்த 1844வது வருஷம் நிச்சயம் என்று அங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 1844வது ஆண்டிலே பரலோகத்திலே நியாய தீர்ப்பு துவங்கின விட்டது என்று வேதத்திலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1844 ஆவியானவர் இந்த உலகத்திலே ஊற்றப்பட்டு, நான் உங்களுக்கு சொன்னேன், வில்லியம் மில்லர் என்பவர் அமெரிக்காவிலே எழுந்து இந்த நியாய தீர்ப்பு வருகிறது, ஆண்டவருடைய வருகை வருகிறது என்று சொல்லி பெரிய பிரசங்கம் செய்தார். அந்த அமெரிக்கா நாட்டு முழுவதையும் வல்லமையாக அசைத்தார். எட்வர்ட் இர்வின் என்று சொல்லப்பட்ட அவர் எழும்பி இங்கிலாந்து நாட்டை அவர் வல்லமையாக அசைத்து பிரசங்கம் செய்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மேனுவல் லக்காசா என்று சொல்லப்பட்ட ஒரு பெரிய பிரீச்சர் எழும்பி அங்கு இத்தாலி என்ற நாட்டிலும், அவர் சிசிலி நாட்டை சார்ந்தவர், சிசிலி என்ற நாட்டிலும் அங்கு இந்த காரியத்தை குறித்து நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று அங்கு பிரசங்கம் பண்ணினார். ஸ்வீடன், நார்வே என்ற நாடுகளில் நான் சொன்னபடி சைல்ட் பிரீச்சர்ஸ், சிறு குழந்தைகள் மேல் ஆவியானவர் வந்து இந்த தூதை அங்கே பிரசங்கம் பண்ணினார்கள். அப்புறம் ஜார்ஜ் மில்லர் என்று சொல்லப்பட்டவர் இங்கிலாந்தில எழுந்தி, ஜார்ஜ் முல்லரை பற்றி நீங்கள் வாசித்திருப்பீர்கள், பெரிய பக்தன், பெரிய அநாதி விடுதலை நடத்தினவர். அவர் இதை குறித்து விசேஷமாக பிரசங்கம் பண்ணினார். ஜோசப் உல்ப் என்பவர் ஆசியாவிலே, இந்தியாவிலே வந்து மெட்ராஸிலே பால் கத்தீட்ரல கூட அங்க பிரசங்கம் பண்ணியிருக்கார் என்று நான் சொன்னேன். இப்படியாக தேவ ஆவியானவர் மக்களுடைய உள்ளத்திலே வந்து அங்க பிரசங்கம் பண்ணினார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த 844வது ஆண்டு என்பது உண்மை, அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுல என்ன நடந்தது? பரலோகத்திலே தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கினது. அதை குறித்து நான் பேசும்போது உங்களுக்கு சொன்னேன், அது கிறிஸ்துவுக்குள் நான் சொன்னேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். எப்படி எழுந்திருப்பார்கள்? நியாய தீர்ப்பு இல்லாமல் எப்படி அவர்கள் எழுந்திருக்க முடியும்? நியாய தீர்ப்பு உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான் யார் என்று நியாயம் தீர்க்கப்பட்டால் ஒழிய அவர்கள் எழுந்திருக்க முடியாது. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், அந்த நாளிலே கிறிஸ்து என்ற பெயர் இல்லாவிட்டாலும் யெகோவா என்ற பெயரை விசுவாசித்தவர்கள், அவருடைய புத்தகங்கள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கட்டு அங்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நியாய தீர்ப்பின் காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை தேட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்தின் சொத்தை அல்ல, சுகத்தை அல்ல, பணத்தை அல்ல, பதவிகளை அல்ல, உலகத்தின் ஆசா பாசங்களை அல்ல, உலகத்தின் மேன்மைகளை அல்ல, கனம் அல்ல, மகிமை அல்ல, பரலோகத்தின் ஆண்டவரை தேடுங்கள். அதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய விசேஷமான ஆண்டவர் சொல்கிறார். நியாய தீர்ப்பின் வேலை வந்தது, அந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அது துவங்கி 150 வருஷத்துக்கு மேல ஆகிவிட்டது. இந்த 150 வருஷ காலமாக நடக்கிற இந்த நியாய தீர்ப்பு இன்றைக்கு நாளைக்கு
நம்முடைய புத்தகங்கள் எடுக்கப்பட்டால் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் தூதை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பிரசங்க மேடையில இருந்து கொண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்ல ஏதோ பிரசங்கம் செய்கிறேன் என்று நினைக்க கூடாது. இங்குள்ள அநேக பிள்ளைகளை நான் வீட்டிலே சந்தித்தேன், ஜெபம் பண்ணினேன். நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள், கடவுளுக்கு பயந்த பிள்ளைகள். அப்படியானால் நீங்கள் யாவரும் இந்த நியாய தீர்ப்பின் அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக தேவனுக்கு பயந்து அந்த நியாய தீர்ப்பில நீங்கள் நிலைநிற்க வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடி கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அழுது நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆயிரக்கணக்கான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நியாய தீர்ப்பில உத்தமர்களாக, சத்தியவான்களாக, தேவனுடைய பிள்ளைகள் என்று டிக்ளேர் பண்ணப்பட்டு நிற்க வேண்டுமே என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நியாய தீர்ப்பின் வேலை வரும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஞான மொழிக்கை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், எப்பொழுதும் அந்த ஞான மொழிக்கை நாம் பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி விடுகிறோம். அன்றைக்குத்தான் நமக்கென்று ஒரு புத்தகத்தை ஆண்டவர் போட்டு விடுகிறார். உங்களுக்கு நான் அதை குறித்து சொன்னேன். அப்படியானால் அந்த ஞான முழுக்க பெற வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொண்டது காரணம் என்னவென்றால், அந்த நியாய தீர்ப்பு பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்ம டிக்ளேர் பண்ணி அப்புறம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் உலகத்தில் வாழ வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும். ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் முழுக்க ஞானஸ்தானம் முன்னாலேயே பெற்றுவிட்டோமே, இப்பொழுது என்ன செய்வது? அதற்காகத்தான் ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல இரண்டாவது முறை முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒரு தடவை பெற்றவர்கள் கூட இரண்டாவது முறை பெறலாம். ஏனென்றால் அது சரியானபடி வேதம் அறிந்து வேத சத்தியம் தெரிந்து பெறாமல் இருந்தால் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று ஆண்டவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். மனிதர்களாகி நாம் எழுதி வைத்திருக்கிறதில்லை. ஒருவர் சொன்ன, சரி இன்னொருவர் யாராவது வந்து ஒரு சத்தியத்தை சொல்லி இந்த ஞானம் முழுக்கு மறுபடியுமாக பெறுங்கள் என்று சொன்னால் என்ன செய்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு 45 வருஷம் ஆகுது. நான் இந்த 45 வருஷ காலமாக நானும் உலகத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த 45 வருஷ காலமாக நாங்கள் பிரசங்கம் பண்ணும் போது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வேதத்திலே என்னென்ன சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும் என்று விரும்பி அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு வேலை உலகத்திற்கு மாறுபாடாக இருந்தாலும், உலக மக்கள் வாழ்க்கைக்கு அது புறம்பானதாக இருந்தாலும், மாறுபட்டிருந்தாலும், வேதம் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த 45 வருஷ காலமாக வேற யாருமே வேறொரு சத்தியத்தை இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. குறித்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் சொல்லுகிற இந்த தூது உலகத்தின் கடைசி தூது. அதற்கு அப்புறமாக வேற சத்தியம் வரும் என்று வேதம் சொல்லல. வேற சத்தியம் இல்லை. நீங்கள் ஒன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இருந்தது. அந்த இங்கிலாந்து சபையில இருந்து சிலர் சொன்னார்கள், நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க, அது சரியில்லை, வேதத்தில் இல்லை, அதை முழுக்க ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொன்ன போது அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு, இல்ல முடியாது, நாங்கள் எங்களுடைய சபை கொள்கை பிரகாரம் தான் நடப்போம் என்று. ஆகவே ஒரு சிலர் என்ன செய்தார்கள் என்றால் பேப்டிஸ்ட் சர்ச் என்று சொல்லி தனியாக பிரிந்து வந்து விட்டார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி வேதத்தில் உள்ள சில காரியங்களை எடுத்து சொல்ல அங்கே ஜான் வெஸ்லி அவர்கள் இந்த வேத புத்தகத்தை சபைகளை ஒரு மெத்தேடாக நடத்த வேண்டும், ஒரு இதாக நடத்த வேண்டும் என்று சொன்ன போது அதை மற்ற சபைகள் நிகாரித்தது. அதாவது மெத்தடிஸ்ட் வெளியே வந்து விட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சனிக்கிழமை ஓய்வினால் ஆசிரிக்க வேண்டும். இன்னும் அநேக சத்தியங்களை நாங்கள் சொன்ன போது வேதத்திலிருந்து மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே செவன்த் திருச்சபை வெளியே வந்து விட்டது. சரி, இனிமேல் இந்த சபையிலிருந்து இன்னொரு திருச்சபை வெளியே போகும் என்ற ஒரு காரியம் 1844 இருந்து இது வரைக்கும் இல்லை. இந்த திருச்சபை 1844 தோன்றினது. அந்த 3 தூதுகளிலே நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்று சொல்லுவதற்கு இந்த சபை ஆண்டவர் எழுப்பினார் 1844 ஆண்டில. அந்த 1844 ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் இந்த திருச்சபைக்கு மேலான ஒரு சத்தியத்தை யாரும் பிரசங்கித்தது கிடையாது. இனி யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏனென்றால் வேதத்தில் இருக்கிற அத்தனை சத்தியங்களே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஏதாவது சத்தியம் இருக்குமானால் கர்த்தாவே காட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சபைக்கு 400 பெரிய வேத போதகர்கள் இருக்கிறார்கள், 400 வேத ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். பல நாடுகளில் இருந்து ஏதாவது ஒரு சத்தியம், புதிதான ஒரு சத்தியம், இதுவரைக்கும் கை கொள்ளப்படாத சத்தியம் ஏதாவது இருக்கும் என்று யாராவது சொன்னால் அதை வேதத்திலிருந்து நிரூபித்தால் அந்த 400 பேர்கள் மத்தியில் அந்த சத்தியம் வைக்கப்படும். அதை அலசி ஆராய்ந்து பார்த்து உண்மையாக வேதம் அதை சொல்லுகிறது என்று நாங்கள் வருவோமானால் உடனே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எந்த வேத சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்ல மாட்டோம். வேதத்தில் எந்த சத்தியம் நமக்கு கிடைத்தாலும் அதை கை கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய
ஒரு விசேஷமான ஒரு ஆர்வம். ஆகவே இனிமேல் வேறொரு சத்தியம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, அல்லது வேறு சபைகள் பிரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே நீங்கள் சந்தோஷமாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சத்தியம் முழுவதும் அறிந்து அந்த திருமுழுக்கு பெற்றுக்கொள்வது நல்லது. அது ஆண்டவருடைய ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால், என்றைக்கு நம்முடைய புத்தகம் பரலோகத்தில் எடுக்கப்படும் என்று தெரியாது. அப்படி எடுக்கப்படுமானால் நாம் அந்த திருமுழுக்கே எடுக்காமல் இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளாவது எப்படி, அவர் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வது எப்படி? ஆகவே இந்த நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. இது ஒரு விசேஷமான சத்தியம். வேற எந்த கிறிஸ்தவர்களும் இதை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சபைகள், 608 புராட்டஸ்டன்ட் சபைகள் இருக்கின்றன, 1200 பெந்தகோஸ்து சபைகள் இருக்கின்றன, 6 கத்தோலிக்க திருச்சபை இருக்கின்றன. ஆகவே இத்தனை திருச்சபைகளையும் எந்த திருச்சபையாவது இந்த நியாய தீர்ப்பின் வேலை வந்தது, அது பரலோகத்திலே நடக்கிறது என்ற சத்தியம் எந்த திருச்சபைக்கும் கிடையாது. யாரும் பிரசங்கம் பண்றது கிடையாது. ஆகவே இந்த தூதை இந்த உலகம் எங்கு சொல்வதற்கு கர்த்தர் இந்த திருச்சபை எழுப்பி இந்த திருச்சபைக்கு இதை ஒரு பாடமாக கொடுத்திருக்கிறார். This is our responsibility. It is a responsibility of the remnant church. கடவுளுடைய அந்த தூதை சொல்வதற்கு என்று நாங்கள் எத்தனை பணத்தை செலவழித்தாலும் சரி, எவ்வளவு காரியங்களை செலவழித்தாலும் சரி, இந்த மாதிரி ரொம்ப பணத்தை செலவழித்து இத்தனை நாட்கள் எந்த சபையும் கூட்டம் நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு அதுவும் நான் சொல்றேன். ஏன் இவ்வளவு பணத்தை செலவழித்து இவ்வளவு காலமாக இந்த கூட்டத்தில் நடக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் தெரிய வேண்டும், அந்த சத்தியம் முழுவதுமாக தெரிய வேண்டும். அந்த சத்தியத்தில் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது. ஆண்டவர் வரப்போகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உயிரோடு மறுரூபமாகி கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போக போகிறோம். அப்படி உயிரோடு மறுரூபமாகி போகிற மக்கள் மத்தியில எந்த விதமான குற்றம் இருக்கக்கூடாது, எந்த விதமான குறைகளும் இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனத்தை பூரணமாக கை கொடுக்கிற பிள்ளைகளாக, குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களும் கபடற்றவர்களும் அங்கே கரையற்றவர்களும் திரையற்றவர்களுமாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டும் என்று திருமறை என்று சொல்கிறது. ஆகவேதான் வேத சத்தியம் முழுவதுமாக நாங்கள் எடுத்து அதை உங்களுக்கு சொல்லுகிறோம். நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே தேவனுக்கு பயப்படுங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, அவருடைய வசனங்களை கை கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த கை கொள்வதற்குள்ள பலத்தை நமக்கு தருவார். தேவ ஆவியானுடைய வல்லமையை நமக்கு தருவார். இன்றைக்கு அநேக மக்கள் என்ன செய்கிறார்கள்? தேவ ஆவியானவரே வரும்போது பல பாஷை பேசுகிறோம், அதை செய்கிறோம், அற்புதங்களை செய்கிறோம், அடையாளங்களை செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு வகையில உண்மைதான், நல்லதுதான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, அதை விட விசேஷமான காரியங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சொல்கிறார். அற்புதங்களை செய்து, அடையாளங்களை செய்து, பல பாஷை பேசி, பிசாசுகளை விரட்டி, நாளைக்கு ஆண்டவர் உங்களை அறிய மாட்டேன், நீங்கள் அகன்று போங்கள் என்று சொல்வார்களானால் என்ன செய்வது? அப்படித்தானே சொல்கிறார் மத்திய 7ஆம் அதிகாரத்திலே. அக்கிரம செய்காரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஆண்டவரே, என்ன அகன்று போங்கள் என்று சொல்லிவிட்டீரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோம், அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம். அவருடைய நாமத்தினாலே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு என்ன அற்புதங்களை செய்வதா விசேஷம்? பல பாஷை பேசுவதா விசேஷம்? அதுவல்ல விசேஷம். நீங்களும் நானும் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நியாய தீர்ப்பிலே குற்றமற்றவர்களாக நிற்க வேண்டும். அதுதானே இன்றைக்கு தூது, அதுதானே உங்களுக்கும் எனக்கும் வேண்டியது. அப்படியானால் தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த தேவ ஆவியானுடைய வல்லமையினாலே, அவருடைய கிருபையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் குற்றமற்றவர்களாக நிற்க முடியும், மாசற்றவர்களாக நிற்க முடியும், தேவனுடைய 10 பிரமாணங்களையும் கை கொள்ள முடியும். இதுதான் சுவிசேஷம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ரட்சிப்பு சுவிசேஷம் இது. கர்த்தருடைய பிள்ளைகள் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் கரையற்றவர்களும் திரையற்றவர்களும் தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்க முடியும். அதற்காகத்தான் தேவ ஆவியானவருடைய பலம் நமக்கு வேண்டும். இதை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகள் சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் வருகிறது என்று சொல்லல, வந்தது. அது வந்துவிட்டது. ஆல்ரெடி 150 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. ஆகவே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்படின்னால் என்ன? சிருஷ்டிகர்த்தாவை தொழுது கொள்ளுங்கள், சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிகர்த்தாவை தொழுது கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்தில் மக்கள் சிருஷ்டிகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஏராளமான பேர். சரி, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவரை அறிந்த நாம் என்ன செய்கிறோம்? தேவனுக்கு மேலாக பணத்தை விரும்புகிறோம், ஆண்டவருக்கு மேலாக பதவியை நாம் கரப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு மேலாக மனைவியை நேசிக்கிறோம், ஆண்டவருக்கு மேலாக புருஷனை நேசிக்கிறோம், ஆண்டவருக்கு மேலாக தாய் தந்தைகளை நேசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே,
ஆண்டவருக்கு மேலாக எதை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அது உங்களுக்கு கடவுளாக மாறிவிடுகிறது. அப்படியானால் அந்த உண்மையான தெய்வத்தை நீங்கள் வணங்காதபடி எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அதிகமாக வணங்குகிறீர்கள். ஆகவே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்றார். சிருஷ்டிகர்த்தாவை தொழுது கொள்ளுங்கள். பரலோகத்திலே இருக்கிறவர்கள் ஆண்டவரை எதற்காக தொழுது கொள்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. வெளியாகமும் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வெளியாகமும் 4ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறேன். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்வதற்கு பாத்திரவாராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றார். பரலோகத்திலும் தேவதூதர்கள் ஆண்டவரை எதற்காக தொழுகிறார்கள்? அவர் சிருஷ்டிகர்த்தா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதனால்தான் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை பற்றி வேதம் அதிகமாக பேசுகிறது. காரணம் என்ன? அந்த பரிசுத்த 7ஆம் நாள் ஓய்வு நாள் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரை சுட்டி காட்டுகிறது. 6 நாட்களுக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியை படைத்தார் என்று அது சுட்டி காட்டுகிறது. ஆகவேதான் வேதம் அந்த 7ஆம் நாளை பற்றி 1000க்கு மேலான இடங்களிலே அங்கே பேசுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஆகவே தேவனாகி அவரை, யார் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். 2வது தூதன், வேறொரு தூதன், 8வது வசனம், வெளியாகமும் 14:8 வாசிக்கிறேன். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றார். இந்த பாபிலோன் மகாநகரம் என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாபிலோன் நாட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லும் போது, தானியேல் தீர்க்கதரிசனம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த பாபிலோன் அரசுதான், அந்த ராஜ்யம்தான் இந்த உலகத்தில் இந்த மற்ற மார்க்கத்திற்கு வித்திட்டது. இன்றைக்கு உலகத்தின் மற்ற மார்க்கங்கள் எல்லாமே, கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர மற்ற மார்க்கங்கள் எல்லாமே இந்த பாபிலோன் அரசாட்சியில இருந்து வந்தது. அதனுடைய கருத்து தான் மற்ற மார்க்கங்களாக உருவெடுத்து வந்தது. ஆகவே இந்த பாபிலோன் என்பது தேவனுக்கு விரோதமான அரசாட்சியை மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமான அநேக தத்துவங்களையும் மார்க்கங்களையும் உண்டாக்கினது இந்த பாபிலோன் அரசு. ஆகவே இங்கே ஆவிக்குரிய பாபிலோனை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது அங்கே என்ன சொல்லுகிறார்? பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. இங்கு வெளியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, வெளியாகமும் 17ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம், அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் ரகசியம், மகா பாபிலோன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அவன் நெற்றியிலே எழுதியிருந்தது. ஆகவே வேசித்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அந்த நாட்களிலே இப்படிப்பட்ட மார்க்கங்களிலே ஏராளமான வேசித்தனம் இருந்தது. ஆனாலும் இங்கே ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கும்போது வேசித்தனம் என்பது உண்மையான தெய்வத்தை விட்டு மற்றவர்களை வணங்கும் போது அது வேசித்தனம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாபிலோன் என்ற அது இன்றைக்கு சொன்ன பின்னாலே ரோம ராஜ்யத்துக்கு அதை குறித்தது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், அது விழுந்தது என்று அங்கு வேதத்திலே நாம் விசேஷ விதமாக நாம் வாசிக்கிறோம். சகல ஜாதிகளும் குடிக்க கொடுத்தாலே, இங்கே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனை வணங்குகிற அந்த வணக்கத்தை பற்றி பேசும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை குறித்து அங்கு பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே சீஷர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய எப்பொழுதுமே ஒரு ஆர்கியுமெண்ட், வாக்குவாதம். எதை பற்றி பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல வாசிக்கிறேன். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இந்த யூதர்கள் ஏராளமான பாரம்பரியம், சபை சட்டங்களை வைத்திருந்தார்கள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு சபைகள் அநேக விதமான காரியங்களை கொண்டு வந்தது, மனுஷனுடைய கற்பனைகள். அப்ப ஆண்டவர் அந்த மனுஷனுடைய கற்பனைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவரை வணங்கக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவருடைய வசனத்தை கொண்டும் ஆண்டவருடைய சட்டத்தை கொண்டுதான் ஆண்டவரை வணங்க வேண்டுமே ஒழிய, மனுஷனுடைய சட்டம், மனுஷனுடைய நியமங்கள், மனுஷனுடைய தத்துவங்கள், ஞானங்கள், இவைகளை கொண்டு ஆண்டவரை வணங்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். அதுதான் அப்பொழுது. ஆகவே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 8வது 6வது வசனத்துல, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். உங்களை குறித்து மாயக்காரரே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, ஆண்டவர் சொன்ன மாதிரி போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அப்படின்னா ஆண்டவர் அந்த யூத ஜனங்கள் மத்தியில சொன்ன ஒரு விசேஷமான காரியம், மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு மனுஷருடைய தத்துவங்களை நீங்கள் கணி கொண்டு வந்தீர்களானால் அந்த ஆராதனை வீண், அதுல பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். காயின் அப்படித்தான், அங்க ஆண்டவர் சொல்லாத பலியை கொண்டு வந்தான், பலியிட்டானே, ஆண்டவரிடத்துல கனிகளை கொண்டு வந்தானே, ஆண்டவரை நேசித்தானே, ஆண்டவருக்கு அங்கு துதி செலுத்தினானே. ஆனால் அவனுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ஆண்டவர் சொன்னபடி அவன் செய்யவில்லை. ஆட்டுக்குட்டியாக வருவேன் என்று ஆட்டுக்குட்டி பலியை கொடுத்தார், அதை ஆபேல் செய்தார், ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்களை வைத்து நம் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாது. ஆகவே இன்றைக்கு மனித சட்டங்கள், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சிறுபிள்ளை ஞானஸ்நானம், ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு, இப்படிப்பட்டவைகள் மனித சட்டங்கள். வேதத்துல எந்த வசனமும் அதற்கு சப்போர்ட் கிடையாது. அவைகளை வைத்து நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அந்த ஆராதனை வீணாக இருக்கும். நீங்க எவ்வளவுதான் பக்தியாக நாம் தொழுது கொண்டாலும் அந்த ஆராதனை வீண் என்று ஆண்டவர் சொல்கிறார். யூதருடைய ஆராதனை எப்படி வீண் என்று சொன்னாரோ, விளைலை கிருத்த நீராக போய்விட்டதோ, அதே போலத்தான். ஆகவே ஆண்டவர் இங்கு விசேஷமாக என்ன சொல்கிறார் என்றால், அந்த கலப்படங்கள், மனுஷருடைய கற்பனைகள், மற்ற மார்க்கத்திலே இருந்து வந்த தத்துவங்கள், பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விழுந்தது. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. அப்படியானால் இன்றைக்கு இந்த தத்துவங்கள், இந்த மற்ற மார்க்கத்திலே இருந்து வந்த தத்துவங்களை இன்றைக்கு நாம் கை கொண்டிருக்கிறோமோ, அதை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வேசித்தனமாகிய மது. வேசித்தனம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சட்டங்களை விட்டுவிட்டு மனிதருடைய சட்டங்களை கை கொள்வது, மற்ற மார்க்கத்தின் சடங்காச்சாரங்களை நாம் அனுஷ்டிப்பது வேசித்தனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேசித்தனத்தை இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? மதுவை போல குடித்திருக்கிறார்கள், குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்லல. மதுவை போல குடித்து வெறுத்தால் என்ன? ஒரு மனிதனுக்கு, குடியாரன் அப்படி குடித்து வெறித்திருக்கும் போது அவனுக்கு என்ன சொன்னாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க, அவனுக்கு தெரியாது. ஆகவே தேவனுடைய வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. நாம் கை கொள்கிற அநேக காரியங்கள் வேத வசனத்துக்கு ஒத்ததல்ல, சரியல்ல, அது தப்பிதமான காரியங்கள், அது அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து வந்தது, அது கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கொள்கை அல்ல என்று எவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகளை சொன்ன போதிலும் அநேகர் அங்கு கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் திருமறை என்ன சொல்கிறது? அவர்கள் அந்த மதுபானத்தினாலே, மற்ற மார்க்கத்தின் கொள்கையினாலே குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று இங்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு உட்கார்ந்ததுனால இந்த வேதத்திற்கு அப்பாற்பட்ட எதுவானாலும் சரி அது விழுந்தது, அதுல பிரயோஜனம் கிடையாது. நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் அவருடைய வசனத்தையும் அவருடைய சட்டத்தையும் வைத்துதான் நியாயம் தீர்க்கிறார். ஆகவே அவருடைய வசனத்துக்கும் அவருடைய சட்டத்திற்கும் அப்பாற்பட்டதெல்லாம், புறம்பானதெல்லாம் விழுந்தது, அதுல பிரயோஜனம் இல்லை. நீங்க எவ்வளவுதான் நாம் அதை பக்தியோடு கை கொண்டாலும் சரி, எவ்வளவுதான் அதை நாம் ஆர்வத்தோடு அதை ஒழுங்கினாலும் சரி, அதுல பிரயோஜனம் இல்லை, அதுல பயன் இல்லை. அந்த ஆராதனை வீணாக இருக்கும் என்றுதான் ஆண்டவர் அங்கு விசேஷமாக சொல்கிறார். ஆகவே அந்த விழுந்து போன காரியங்கள், அது விழுந்தது, அதுல பிரயோஜனம் இல்லை, அதை பற்றி கொள்ளாதீங்க. அதற்கு பதிலாக தேவனுடைய வசத்தையும் அவருடைய கற்பனை கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அங்கு சொல்கிறார். இந்த ஜனங்கள் மனிதனுடைய கற்பனைகளை கை கொண்டு அதிலேயே ஆழ்ந்து அனுபவம் பெற்றவர்களாக இன்றைக்கு அதை நேசித்து அதை கைவிடாமல் இருக்கிறதை வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட குடியை, இப்படிப்பட்ட வெறியை தேவாவியானவர் தாமே நம்மிடத்திலிருந்து நீக்கி நமக்கு புத்தியை தந்து, ஞானத்தை தந்து, வேத வசனங்களையும் வேத கற்பனைகளையும் நாம் கவனிக்கும்படியான ஒரு இருதயத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக தந்தருமாறு நான் ஆண்டவரிடத்திலே நான் வேண்டிக் கொள்கிறேன். 3வது தூதன் 1வது வசனம், அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவனுடைய வாதியின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்களுக்கும் எவனுக்கும் இரவும் பகலும் இடைப்பாடுகிறாது. இந்த 3வது தூதன் விசேஷமாக எதை பற்றி பேசுகிறார்? வரப்போகிற நரகத்தை பற்றி பேசுகிறார், அக்னியை பற்றி பேசுகிறார், வாதியை பற்றி பேசுகிறார்.
அந்த வாதியும் அந்த அக்னியும் அந்த பெரிய ஒரு ஆபத்தும் அந்த ஒரு வாதைகளும் யாருக்கு வரும் என்று சொன்னால், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனோ. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நேற்று உங்கள் மத்தியிலே விசேஷமாக அதை நான் காண்பித்தேன். மிருகம் என்பது கத்தோலிக்க திருச்சபை குறிக்கிறது. அந்த கத்தோலிக்க திருச்சபை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு திருச்சபை அரசாங்கத்திற்கும் திருச்சபைக்கும் தொடர்பு கிடையாது. திருமறை என்ன சொல்லுகிறது? அரசாங்கம் வேற, சபை வேற. சபை அரசாங்கம் சபையில தலையிடக்கூடாது. ஆவிக்குரிய சட்டங்கள் வேற, இந்த உலகத்துக்குரிய சட்டங்கள் வேற. இந்த ஆவிக்குரிய இந்த சபையில உலகத்தினுடைய சட்டங்கள் வரக்கூடாது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாது. இன்று வேதம் விசேஷமாக சொல்லுகிறது, every man has a right to worship according to his conscience. அவனவனுடைய மனதிலே தோன்றினபடி அவனவன் வணங்குவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த லிபர்ட்டி உண்டு. எந்த லிபர்ட்டி? தனக்கு இஷ்டமானபடி வணங்குவதற்கு, தனக்கு இஷ்டமான சபையில இருப்பதற்கு, தனக்கு இஷ்டமான வழியில நடப்பதற்கு. அதை எந்த சக்தியும் தடை பண்ணக்கூடாது. அது அரசாங்கம் இல்ல, இந்த மார்க்கத்தை தான் நீ கை கொள்ளணும், இந்த மார்க்கத்துக்கு தான் நீ வணங்கணும் என்று சொல்வார்களானால் அது சரியல்ல. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த அரசாங்கங்களை மிருகத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார். புரியுதுங்களா? மனசாட்சிக்கு, எனக்கு மனசாட்சி உண்டு, நான் வணங்குகிறேன். அதே போல ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தார் அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை திருச்சபையில இருந்து ஆண்டவருடைய புத்தகத்தின்படி நடக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டவர்களை அந்த அரசாங்கம் சிவில் சட்டத்தின் மூலமாக எத்தனையோ லட்சக்கணக்கான பேரை கொண்டுபட்டது. ஆகவே இதை ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், அதான் மிருகம் என்றாங்க சொல்லுகிறார். ஆகவே ஒரு சபையானது the church should mind its own business. சபை தன்னுடைய பிசினஸ். என்ன பிசினஸ்? தேவனுடைய ஊழியத்தை செய்வதும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை பகிர்ந்து கொடுப்பதும், சபையை நிலைநாட்டுவதும், அதுதான் சபையினுடைய ஒரு காரியம். அதை விட்டு சைனியத்தை வைத்துக் கொள்வது, அல்லது அதை விட்டு ஒரு பெரிய ராஜாவாக இருப்பது, சிவில் சட்டம், நாட்டினுடைய சட்டம் கொண்டு ஒரு நாட்டினுடைய சட்டத்தை இந்த விதமாக கொண்டு வருவதும் அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனாலதான் அது மிருகம் சொல்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மிருகத்தின் முத்திரை ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு என்று உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன். ஆண்டவருடைய முத்திரை அது சனிக்கிழமை 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஆசரிப்பு என்றும் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதை விளக்கமாக நான் சொன்னேன். சில சமயத்துல கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏன் இதை மறுபடியும் நான் சொல்லுகிறேன்? எதற்காக இந்த ஓய்வு நாளை பற்றி அநேக முறை சொல்லுகிறீர்கள் என்று ஒருவேளை நீங்க கேட்கலாம். நான் சொல்லல, நீங்க தயவுசெய்து மனசுல புரிஞ்சுக்கிடுங்க. வேதத்துல அநேக முறை சொல்லுது, அதனால நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய வாதை, ஒரு பயங்கரம். அவர்கள் அக்கினியினாலே எந்த காலங்களிலும் எரிவார்கள், வாதனைப்படுவார்கள், அங்க வாதி அனுபவிப்பார்கள் என்று சொன்ன இந்த மாதிரி ஒரு சாபத்தை வேதத்துல நீங்க வேற எங்கேயுமே வாசிக்கிறது இல்லை. அவ்வளவு பயங்கரமான சாபத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அந்த வாதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கும் வரக்கூடாது. அதற்காகத்தான் திருமறை என்ன சொல்லுகிறது? மிருகத்தினுடைய முத்திரை அதை தரித்துக் கொள்கிறவர்கள் இந்த விதமான ஒரு பெரிய வாதையில் அகப்படுவார்கள் என்று சொல்லுது. அதற்காகத்தான் அதை திட்டவட்டமாகவும் அதை கண்டிப்பாகவும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. புரியுதுங்களா? ஆகவேதான் திருமறை சொல்லுகிறது, 3வது தூதன், இது வானத்தினுடைய தூது, பரலோகத்தின் தூது, இந்த உலகத்தின் மக்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு தூது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பாபிலோன் விழுந்தது, உலக பிரகாரமான சடங்காச்சாரங்கள், வேதத்திற்கு இல்லாத கற்பனைகள், வேதத்தில் இல்லாத ஆசரிப்புகள், வேதத்தில் காணப்படாத தத்துவங்கள் எல்லாம் விழுந்தது. நியாய தீர்ப்பு பரலோகத்திலே துவங்கி விட்டது. அந்த நியாய தீர்ப்பு வேத வசனத்தை வைத்து 10 கற்பனையில் வைத்து தான் நியாய தீர்ப்பு. வேத வசனத்துக்கு அப்பாற்பட்டது எதுவானாலும் சரி, அந்த 10 பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டது எதுவானாலும் சரி, அது விழுந்தது. அந்த விழுந்ததை போய் பற்றி கொள்ளாதீங்க, அந்த விழுந்ததை போய் கட்டி பிடிக்காதீங்க, அதோடுதான் வாழ்வேன் என்று நீங்க சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் வாழ்வேன் என்று சொன்னால் இந்த விதமான பெரிய ஒரு பயங்கரமான வாதிக்கு உள்ளாக வேண்டியது இருக்கிறது என்று ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். ஆகவே அவருடைய இங்கே அவ்வளவு பெரிய ஒரு வாதி அங்கே வைத்திருக்கிறார். யாருக்கு? அந்த மிருகத்தினுடைய சொரூபத்தை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கும் அதனுடைய முத்திரையை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கும். ஆகவே இதை பற்றி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் யாருமே அந்த மிருகத்தினுடைய முத்திரையை தரிக்க கூடாது, அந்த மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்கக்கூடாது என்று திருமறை நமக்கு விசேஷமாக எச்சரிப்பு கொடுக்கிறது. அந்த எச்சரிப்பை உங்கள் மத்தியிலே நான் வைத்து விட்டேன். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். அதை ஆண்டவர் நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக
உங்களுடைய உள்ளத்திலே பேசட்டும். ஆகவே இந்த 3 தூதுகளையும் உலகமெங்கும் ஆண்டவர் கொடுக்கும் போது இந்த 3 தூதுகளையும் கேட்டு அந்த 3 தூதுகளையும் ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? 12வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பரிசுத்தவான்கள் யார்? வேதத்தினுடைய டெபினிஷன். வேதத்தில் பரிசுத்தவான்கள் யார் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்தவான்கள் யார் என்றால் தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவர்கள், இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும். இயேசு கிறிஸ்துடைய விசுவாசம் என்றால் என்ன? கல்வாரி சிலுவையே ஆனாலும், அது துன்பமானாலும், துயரமானாலும், அது மரணமானாலும், ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய வசனத்தை காத்துக் கொள்ளுகிற ஒரு விசுவாசம். துன்பம் வந்தால் ஓடிவிடக்கூடாது, துயரம் வந்தால் ஓடிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் என்ன வேண்டும் என்றாலும் வரட்டும், துன்பங்கள் வரட்டுமே, துயரங்கள் வரட்டுமே, கஷ்டங்கள் வரட்டுமே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வந்தாலும், அது கல்வாரி சிலுவையே ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தில் நிலை நிற்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அதுதான் இயேசுவின் மேல விசுவாசம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தையுடைய மக்கள் அந்த தேவனுடைய கற்பனையை கை கொள்கிற இந்த 2 விசேஷமான குணாதிசயம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் முடிக்கிறார். இந்த 3வது தேவதூதனுடைய அந்த சத்தத்தை, அந்த மிருகத்தினுடைய முத்திரை பற்றி பேசும்போது, சதா காலங்களிலும் அவர்கள் எரிவார்கள் என்று பேசும்போது ஆண்டவர் விசேஷமான ஒரு தூதை அங்கே கொடுக்கிறார். அது 4வது தூதனுடைய சத்தம். 18வது வசனம், வெளிப்படுத்தும் விசேஷம் 18வது வசனம். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், 18ஆம் அதிகாரம் 349 பக்கம், இவர்கள் பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அந்த தேவ தூதனுடைய சத்தம், அவனுடைய வசனம் உலகமெங்கும் போயிற்று என்ற அர்த்தம், பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, நல்லா பாருங்க, இந்த 4 தேவ தூதர்களும் அந்த தூதர்களை சொல்லும் போது பெரிய சத்தம் போட்டு சொல்றாங்க. இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அதுதான் அந்த சத்தத்தை அங்கே குறிக்கிறது. பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. அது அந்த பாருங்க, அங்க 2வது தூதனுடைய பாபிலோன் விழுந்தது என்று அதே தூதைத்தான் இவன் சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க. அது பேய்களுடைய குடியிருப்பு, சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகல பறவைகளுடைய கூடுமாயிற்று. எல்லா அசுத்தங்களும் சபையில வந்துட்டு, அந்நிய மார்க்கத்தினுடைய கொள்கைகள், அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், விக்கிரக ஆராதனை வேதத்திலே சொல்லப்படுகிறது. அது கர்த்தருக்கு அருவருப்பு. புரியுதுங்களா? ஆண்டவரால் அதை பார்க்க கூடாத ஒரு அருவருப்புகளும் அசுத்தங்களும் இந்த சபையில வந்துட்டு, பேய்களுடைய குடியிருப்பும், பேய்களுடைய உபதேசங்கள். பேயினுடைய உபதேசம் என்ன? ஆத்மா சாகாது. ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்றார். பிசாசு சொல்லிட்டு நீ சாகவே சாவதில்லை. இன்னைக்கு ஆத்மா சாகாது. செத்தவங்க எல்லாம் அப்படியே போய் பறந்துட்டு இருக்கிறாங்க, கனவுல வர்றாங்க, அப்படி வர்றாங்க, இப்படி வர்றாங்க. பேய்களுடைய உபதேசங்கள் இதெல்லாம். அந்த பேய்களுடைய உபதேசங்கள் குடியிருப்பாக வந்து விட்டது கிறிஸ்துவ மார்க்கத்திலே, ஆண்டவர் அங்கே சொல்கிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் பெத்லகேம் குறவஞ்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது அநேகருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பெத்லகேம் குறவஞ்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அதுல இந்த 2வது வசனத்தை பற்றி அழகாக ஒரு பாட்டு பாடுகிறார். அந்த பறவை, இந்த பறவை என்று சொல்லி அங்கே பாடுகிறார். வேதநாயக சாஸ்திரியார் அவர்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஒரு பெரிய பைபிள் ஸ்டூடெண்ட், வேத ஆராய்ச்சி சென்றவர். 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று இயம்பும் இன்ப வேதம் என்று CSI கீர்த்தனையில அந்த பாட்டத்தை எழுதியிருக்கிறார். அப்ப அவருக்கெல்லாம் சத்தியம் விளங்காமையா இருந்தது. சத்தியத்தை சத்தியமாக சொன்னார். இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த பாபிலோன், இந்த சின்ன கொம்பு, இப்படிப்பட்ட இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் அவ்வளவையும் வேதநாயக சாஸ்திரியார் அந்த பெத்லகேம் குறவஞ்சியில் எழுதியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன அவ்வளவு காரியங்களையும் பெத்லகேம் குறவஞ்சி என்ற அந்த புத்தகத்துல இந்த மிருகம், பாபிலோன் இவர்களை பற்றி மிகவும் திட்டவட்டமாக எழுதியிருக்கிறார். அதை நீங்க போய் அதை எடுத்து தயவுசெய்து நீங்க வாசித்து பாருங்க. நான் சொன்னதில்லை, எல்லா வேத மாணாக்கர்களுக்கும் இது நன்றாக தெரிந்த ஒரு காரியம். அவருடைய வேசித்தனத்தில் உக்கிரமாகி மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே, அங்க பாத்தீங்களா, அதேதான். அதாவது தப்பிதமான உபதேசங்களை மக்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள். அது தப்புன்னு சொன்னா கூட அவங்களுக்கு புரியல.
அது தப்பு, நீங்க செய்யறது தப்புன்னு சொன்னா கூட விளங்கல. வேதத்துல ஒரு வசனம் கூட இல்லை என்று சொன்னா கூட அதை அவர் நம்பல. புரியுதுல? அதான் வெறித்து குடித்து வெறித்திருக்கிறார்கள் சொல்ற. பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். வர்த்தகர்கள் பாத்தீங்களா, உலகத்துல பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இந்த கொள்கையை, வேசித்தனத்தின் கொள்கையை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பூமியின் வர்த்தகர்களும் செல்வவான்களும் உலகத்தில் பெரியவர்கள் எல்லாம் இந்த உபதேசத்தின் மதுவை குடித்து அங்கு வேசித்தனம் பண்ணுகிறார்கள் என்று விளைவினார். பின்பு வேறொரு சத்த வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதை, இப்ப படிச்சீங்களே அந்த 10வது 11வது வசனத்துல, சதாகாலங்களிலும் அந்த வாதை, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நோவாவினுடைய காலத்தில் ஆண்டவர் சொன்னார், இதோ ஜலப்பிரளயம் வரப்போகுது, நீங்க உலகத்திலிருந்து வெளியே வந்து என்னுடைய அந்த நான் கட்டுகிற கப்பலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். இந்த உலகத்திலிருந்து வாங்க, வெளியில வந்து அந்த கப்பலுக்குள்ள வாருங்கள் என்று சொன்னார். யார் யார் வந்தார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவதூதன் லோத்துவை பார்த்து சொன்னா, அந்த பட்டணத்தை அழிக்க போற, வெளியே வந்துருங்க. தன்னுடைய மருமக்கள்களோட பேசினார், வரல. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருந்த போது அந்த தேவதூதர்கள் அவர்கள் கையை பிடித்து வெளியே கூட்டிக் கொண்டு போனார் என்று வேதம் வாசிக்கிறோம். வரப்போகிற அந்த பயங்கரமான அழிவுக்கு, அந்த வாதைகளுக்கு தப்பும்படி தேவனுடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விபச்சாரத்தனம், இந்த வேசித்தனம், இந்த அஞ்ஞான கொள்கைகள், அஞ்ஞான மார்க்கங்கள், இப்படிப்பட்டவைகளை இருந்து வேத வசனத்துக்கும் அவளுடைய கற்பனைகளுக்கு வாருங்கள், அவளை விட்டு வெளியே வாருங்கள். இந்த ஆண்டவர் இந்த விசேஷமான தூதையை உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்க வீட்டிலே போய் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப படிங்க. அங்கு வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும், அப்புறம் வெளிப்படுத்தும் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் பாருங்கள். ஆண்டவர் இந்த காலத்தில் நியாய தீர்ப்பிலே உட்கார்ந்து இருக்கிறார். நியாய தீர்ப்பின் வேலை வந்தது. ஆகவே ஆண்டவரை வணங்குங்கள், அவரை மாத்திரம் வணங்குங்கள், அண்ட சராசரங்களை படைத்த தேவனை வணங்குங்கள். அந்த தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய காரியங்கள், பாரம்பரியங்கள், மனிதனுடைய சட்டங்கள், இப்படிப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நாம் குடித்து வெறித்து அங்கு வேசித்தனம் பண்ணி கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் விசேஷமாக சொல்லுகிறார். ஆகவே இந்த தப்பறையான காரியங்கள், பாபிலோன் விழுந்தது, அந்த பாபிலோன் தப்பறையான காரியங்கள், கொள்கைகள் விழுந்தது, அதை பிடித்துக் கொண்டு அதோடு இருப்போமானால் வரப்போகிற பயங்கரமான பாதையிலே நாம் அகப்படுவோம் என்று எச்சரிக்கிறார். அப்படியானால் அந்த பயங்கரமான அந்த வாதைக்கு நம்மை கொண்டு போவது அந்த மிருகத்தினுடைய முத்திரையும் அந்த சொரூபத்தையும் வணங்குவதும் என்பதையும் ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆகவே இந்த தப்பறையான உபதேசங்களை விட்டு நீங்க வெளியே வாங்க, தேவனுடைய கற்பனைகளை ஆசரிங்க. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசி காத்துக் கொள்கிறமான பிள்ளைகளாக நாம் இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மத்தியில உங்களுடைய சத்தத்தை உயர்த்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கு வந்து உங்களுடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் உண்மை நேசிக்கிற பிள்ளைகள் என்பதை அறிவே. இத்தனை நாட்களாக கர்த்தாவே உண்மை வணங்கின பிள்ளைகள், ஆண்டவரே உமக்கென்று வாழ்ந்த பிள்ளைகள், அப்படிப்பட்ட பிள்ளைகள் மத்தியிலே இந்த வசனம் கிரியை செய்யும்படி கிருபை செய்தலும் சாமி. ஆவியானவர்தாமே தொடர்ந்து கிரியை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் இது வந்து மிருகத்தின் முத்திரையை விட்டு விலகி, ஆண்டவரே அது சொரூபத்தை விட்டு விலகி, உண்மையே உலகத்தை உண்டாக்கின உண்மையே தொழுதுள்ளவும், உம்முடைய வசனங்களையே கை கொள்ளவும், உம்முடைய கற்பனைகளையே கை கொள்ளவும் கிருபை செய்தலும். மனுஷனுடைய பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தள்ளிவிட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து உமக்கே நாங்கள் வணக்கம் செலுத்தி, உமக்கே நாங்கள் தொழுது செலுத்தி உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. பயங்கரமான இந்த ஏமாற்றுகள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறது கர்த்தாவே, அவைகளிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. தகப்பனே, இதோ நீர் வரும்போது அந்த உமக்கென்று காத்திருக்கிற அந்த பிள்ளைகளோடு கூட நாங்களும் உம்முடைய கற்பனையை கைக்கொள்வர்களாக, உம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வர்களாக. ஆண்டவரே, என்ன துன்பம் வந்தாலும் பொறுமையோடு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் இந்த வரப்போகிற பயங்கரமான வாதைக்கு தப்பி ஜீவனுக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே.
சீர்மிகுவான் புவி தேவா தோற்றம் சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோற்றம் ஏற்குணனே தோற்றம் அடியாய் இறங்கிடுவாய் தோற்றம் மனேசா நேர்மிகு அருள் திரு அன்பா தோற்றம் நித்தமும் உமக்கடியார்களின் தோற்றம் ஆர்மனே தோற்றம் உமது அன்பினுக்கே தோற்றம் மனேசா ஜீவன் சுகம் பலம் யாவுக்கும் தோற்றம் தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோற்றம் ஆவலுடன் தோற்றம் உமது அன்பினுக்கே தோற்றம் மனேசா ஆத்தும நன்மைகற்காகவும் தோற்றம் அதிசய நடத்துதற்காகவும் தோற்றம் சாற்றுகிறோம் தோற்றம் உமது அன்புக்கே தோற்றம் மனேசா மாறாபூரண நேசா தோற்றம் மகிழோடு ஜபமொழி மாலையின்